அதாவது நான் இங்கே வீடு வந்து ஒரு 2½ மாதம் ஆகுது. இங்கே இந்த 2½ மாதத்துல இந்த ஒரு வாரமாக தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸான சவுண்ட்ஸு. ஏன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 12:50 ஆகுது கரெக்டாக. எனக்கு ஒரு 11:25, 11:30க்கெலாம் எனக்கு இந்த சவுண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுது. இங்கே யாருமே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த காலத்துலலாம் வந்து நீ இதெல்லாம் இன்னும் நம்புறியாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து உங்களோட முட்டாள்தனம் தான். இன்னமும் எல்லாமே இருக்குது. அதை நான் நம்புகிறேனோ இல்லையோ, நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸான சவுண்ட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டவர் தெரியுதான்னு தெரியல. சாரி, நான் ஃப்ளாஷ் வச்சும் தெரியல. எனக்கு வந்து இந்த ஒரு வாரமாக வந்து போன செவ்வாய்க்கிழமை என்னவோ சம்திங் தான் எனக்கு. ஆமாம், போன செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ சம்திங், எனக்கு அது தெரியல. அந்த டவராண்ட யாரோ ஒருத்தர் தொங்கிட்டு இருந்த மாதிரி. பட் எனக்கு ஒரு சம்திங் ஃபீலிங். அந்த டவர் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலைங்க. சாரி. இந்த தெரியுதுங்களா? இந்த டவர் தான். இந்த டவராண்ட யாரோ தொங்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு சம்திங் ஃபீலிங் மாதிரி இருந்தது. அது ஒரு புரியாத புதிராகவே இருந்தது எனக்கு. எனக்கு இந்த சவுண்ட்ஸ் கேட்கும்போது, ஏன்னா வீட்டில் குழந்தலாம் தூங்கிட்டுருக்கான். அந்த சவுண்ட்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு இதுவாக இருக்குது. வெளியில் வரும்பொழுது யார் அந்த அந்த கதவை திறக்கும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்கள். எனக்கு பளின்னு சொல்லுது. அந்த வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க, அது என்னால் வர்ணிக்கவே முடியல. இப்போ கூட நான் இந்த கேமராவில் எடுக்கும்போது ஏதாவது கேப்சர் ஆகுமோ, உங்களுக்கு ஏதாவது காட்ட முடியுமோ அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். பார்த்தீங்களா இந்த ஏரியாவே எப்படி அமைதியாக இருக்குது பாருங்கள். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப படபடன்னு இருக்குது. நான் டீப் ஸ்லீப்லேருந்து எந்திரிச்சு வந்த அந்த 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 சவுண்ட்ஸ் கேட்க எனக்கு அப்படியே என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஒன்றுமே புரியல. நான் எங்கே போய் சொல்ல முடியும் என்னால்? ஓ மை காட்! இது என்ன, இந்த காலத்தில் இப்படி இருக்குமா? ஓ மை காட்! என்ன செய்கிறதுனே தெரிலங்க. ஏன்னா ரொம்பவே பயந்து தான் போயிருக்கேன் நான். ஏன்னா நைட்டில் இந்த அளவுக்கு ஒரு வாய்ஸு, இந்த அளவுக்கு சவுண்டு கரெக்டாக, அதுவும் இந்த 12:20, 12:30க்கெலாம் வந்து எனக்கு இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கேன். ஒரே சத்தமாக இருக்குது வீட்டு உள்ளார. என்னடான்னு ஏஞ்சி வந்து பார்த்தா, கதவு திறக்கும் போதே எனக்கு அந்தளவுக்கு ஒரு பயம். ஓ மை காட்! யாரையாவது பாருங்களேன், இந்த நடு ராத்திரியில் எவனாவது இந்த மாதிரி சுற்றுவானா? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? பட்டு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் உண்மையிலே இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி சம் டவுட்டு எனக்கு இருக்கிறது. இது ஏன்னா ஜனங்க யாராவது அவங்க வெளியில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களோ என்னவோ தெரியல. பட் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு 2 மந்த்துக்கு மேலே தான் ஆகுது. இப்போ தான் 2 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓ மை காட்! கடவுளே! அதனால தான் இந்த ஏரியாவில் யாருமே வந்து, அதாவது நம்மளை மாதிரி பசங்க கூட வந்து சுற்றலை பாருங்கள். இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா, சின்ன பசங்க, வயசு பசங்க யாருமே இந்த ஸ்ட்ரீட்டு பக்கமே போக மாட்டாங்க போல இருக்குது. நைட்டு ஆவரேஜாக ஒரு 10 மணிக்கு மேலேயே
கப்சுப்பும் படுத்து தூங்கிடுறாங்க. ஒருவேளை இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு எல்லோரும் முன்னாடியே போய் படுத்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நானும் போயிட்டு உண்மையிலே தூங்குறேன். நம்மளாலேயும் முடியல. எனக்கு இங்கே இந்த நைட்டில் என்னாலையும் தனியாக இருக்க முடியல. நான் தூங்கி ஏஞ்சி அந்த சத்தத்தை கேட்டோடனே அப்படியே வந்துட்டேன். சாரி, நானும் போய் தூங்குறேன். என்னால் முடியல. என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியும். இதுக்கு மேலாம் இருக்க முடியாது. மணி 1 மணி ஆக போகுது. 12:50 மணி 1 மணி. இதுக்கு மேலே நம்மளால் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது. சாரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். இதோட நான் நாளைக்கு மார்னிங் ஒன்றா பார்க்குறேன். இதுக்கு மேலே நம்மளால் சர்வே பண்ண முடியாது. ஓகே பாய். என் உயிரே நீங்கள் தான்.